ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபாத்திஸ் ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் வாழைக்காய் இதோட நேம். இது வந்து இடியாப்பம், அப்புறம் பாலாடை, ஓட்டாடை இதோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடியது. இது கிரேவி டைப்பில் நம்ம தொட்டு சாப்பிடணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை சும்மா கூட நீங்கள் சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ அண்ட் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நல்லா பழுத்த 3 ஏத்தம்பழம் எடுத்துக்கோங்க, அதாவது நேந்திரம் பழம். அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டி க்யூப்ஸாக. 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காவோட பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 கப்ஸ் இருக்குது. அது கூட ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 6 ஏலக்காய், கீ. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் எதுவும் பண்ணலை. இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் மில்க், 4 கப் கோகோனட் மில்க்கையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நேந்திரம் பழம் பீசஸும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் அதை பிச்சு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. 6 ஏலக்காய். அது கூட ஒரு பிஞ்ச் சால்ட்டும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவில் வாட்டர் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பால் நல்லா சூடாகிடுச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக பபிள்ஸ் வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் கொதிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு கரைசல் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அரிசி மாவு கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை எடுத்தீங்க அப்படின்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாவு நல்லா திக்காகி வரும். இந்த தேங்காய் பால் மாவு எல்லாம் சேர்த்து நல்லா திக்காகி வரும். பனானாலாம் நல்லா வெந்துடும். அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா திக்காகிறது வரைக்கும் கை எடுக்கவே செய்யாதீங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா திக்காகி வருது. இப்போ கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும். இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்து பபிள்ஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நான்ஸ்டிக் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். கீ வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பால் வாழைக்காயில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான பால் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாலாடை, ஓட்டாடை, அப்புறம் இடியாப்பம் கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பாலாடை, ஓட்டாடையோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கோங்க. எல்லோரும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பம் கூட எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டேனோ அப்போல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.